அந்த அற்புதமான அதிகாலை நேரத்தில் இன்டர்வியூ நடக்க வேண்டிய இடத்துக்கு 9:30க்கு 7:30க்கெல்லாம் போயிட்டேன். சரி போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நேரத்தை ஓட்டிண்டு ஒரு 8:30 போல் அந்த ரிசப்ஷன்கிட்ட போய் நான் என் ரெஸ்யூமை கொடுத்தேன். தாயி இந்த மாதிரி நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், டைமை சொல்லுங்கன்னு. வாங்கின அந்த அம்மா பார்த்துட்டு, அட நாயே, இந்த ரெஸ்யூமை நீயே பாரு, இது இன்டர்வியூக்கு போகாது, இந்த ரெஸ்யூமே இன்டர்வியூக்கே நாட் குவாலிஃபைடு அப்படின்ட்டா. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னடா பண்ணுறது, இது இப்படி ஆகி போச்சே அப்படின்னு வெளியே வந்து ஒரே ஓன்னு அழுக. மழை வேறு பெய்யுது. நான் அப்போ திரும்பி எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா மீனாட்சின்னு. அம்மா என்னாச்சுன்னு. என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு. வேலை கொடுக்க மாட்டேன்டாத்தா, ரெஸ்யூமை கூட வாங்கிட்டு இன்டர்வியூ கூட உள்ளே விடலத்தா, ரெஸ்யூம் அன்வாலிஃபைடுன்ட்டாத்தா அப்படின்னு. நீ எதுக்குடா கவலைப்படுற, இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிடா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல அப்படின்னா. சொன்னீங்கத்தா, யூடியூப் சேனல் ஆரம்பித்தா சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், கண்டென்ட்ஸ் வேணுமே என்ன. சப்ஸ்கிரைபர்ஸை பற்றி நீ கவலைப்படாத, கண்டென்ட்டை நீ போட்டுக்கோ, சப்ஸ்கிரைபர்ஸை நான் பண்ணுற சொல்கிறேன்டா அப்படின்னா. அம்மாவோட பேரில் நான் திரும்பவும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோவும் போட்டுட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்.